இன்னைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் நீங்களே இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு எலெக்ஷன் வேற. விஜய் என்ன விசில் கோலத்தை உங்க வாசல்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருல, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இன்னைக்கு நம்ம கோலம் போட போறோம். எல்லா கலரையும் நான் கோலப்பொடி வச்சிருக்கேன், ஆனா அந்த ரெட் எல்லோல தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சோ கடைக்கு போயிட்டு கோலப்பொடி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வாசல் எல்லாமே கூட்டி விட்டு வாசல் தெளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த ரவுண்டு வரையறதுக்காக சாக் பீஸை வந்து அந்த காம்பஸ் மாதிரி நூல்ல கட்டி நூலை நல்லா புடிச்சிட்டு ரவுண்டு போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணி நாங்க கட்டிட்டு இருந்தோம். எப்பவுமே ஏதாவது முக்கியமான வேலை நடக்கும் போது தான் நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டுப்போம். அதே மாதிரி தான் இந்த கயிறு இவ்வளவுதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரவுண்டு போட்டு பார்த்தேன், ரொம்ப கோணையா வந்துச்சு. திருப்பி தண்ணியை ஊத்திட்டு அவரு போட்டாரு. அவருக்குமே ஃபர்ஸ்ட் தடவை போட்டப்போ ரொம்ப சத்தப்பிடுச்சு. அப்புறம் செகண்ட் டைம் போட்டாரு. அப்புறம் ஏதோ வீடியோ பார்த்து நான் தான் விசில் வரைவேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சிட்டு இருந்தாரு. எல்லாமே கோணையா போயிருச்சு. அப்புறம் ஈரத்துணி வச்சு நானே தொடச்சிட்டு நானே விசில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரல, ஆனா விசில்னு கண்டுபிடிக்கலாம் அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருந்தேன். நான் கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டு அக்கா எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்க அத்தையும் வந்திருந்தாங்க. நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இது ஒரு வீடியோல தாங்க பார்த்தேன். நம்ம கையில என்னதான் போட்டாலும் ஒரு மாதிரி கசகசன்னு வருது. ஆனா இந்த டீ வடிகட்டி இதெல்லாம் வச்சு போடும்போது பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அந்த பார்டர்ல மட்டும் அதை சலிக்க முடியல, ஏன்னா விசில் மேல எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டுட்டு இருந்தேன். ஒரு 80% நான் தான் போட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனலா இந்த எல்லோ கலர், ரெட் கலர் இது எல்லாமே போட்டு அந்த கொடியில கலர்லாம் போட்டுட்டோம். அப்புறம் எல்லாருமே அந்த விசில்ல பிளாக் கலர்ல அவுட்லைன் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த கருப்பு கலர் பொடி மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லா பக்கம் நாங்க கேட்டு பார்த்தோம். அப்புறம் என் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ராமா கிரீன்ல ஒரு பொடி இருந்துச்சு. அதே வச்சு விசில் ஃபுல்லா சுத்தி விட்டேன். அப்புறம் கோலத்துக்குள்ளவே டிவிக்கே அப்படின்னு சொல்லி எழுதுனேன். எழுதும் போதே எனக்கு ஒரே கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அவர் ஜெயிச்சா எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கோலத்தை எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் பொடியில வந்து அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா ஒன்னு கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம போடுற கோலத்தை விட அந்த அவுட்லைன் நம்ம போட்டாதான் கோலம் சூப்பரா வரும். அதோட ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம ஏதாவது டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே அந்த ரவுண்டா சுத்தி கோலத்துல போட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்டெயின் பண்ணிலாம் போடாத, இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா எனக்கு மனசு கேட்கல, நான் இதை போடுவேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு போட்டுட்டு இருந்தேன். அந்த ரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நான் அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு போட்டேன். அப்புறம் எங்க அம்மாவை கூட்டு காமிச்சா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நீங்க அவனியோல இருக்கிற நிறைய பேர் வந்து கோலத்தை எல்லாம் பார்த்து ரொம்பவே அழகா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் நிறைய பேர் பைக்லயுமே வந்து ரொம்ப சூப்பரா போட்டிருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம கோலம் போறதை பார்த்துட்டு அஸ்வினோட ஜிம் மாஸ்டர் வந்துட்டாரு வீட்டுக்கு. இன்னைக்கு அஸ்வின் வேற ஜிம்முக்கு போலையா, சோ ஜிம்முக்கு வரல கோலம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. இவர் வந்து மாஸ்டரையும் தாண்டி என் ஹஸ்பண்டுக்கு கூட பிறந்த அண்ணா மாதிரி. மாஸ்டருமே கோலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இந்த கோலத்துக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு எலெக்ஷன் வீடியோ தான் வரும், வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சாருஸ் லைஃப் ஸ்டைல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.